நண்பர்களே, இன்று வீடியோ தொடங்குவதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயத்தை மிக தெளிவாகச் சொல்ல வேண்டும். மத்திய கிழக்கு பகுதியில் எப்போது முழுமையான அமைதி வந்து விடுகிறதோ அப்போது அங்கு ஒரு பெரிய புயல் போன்ற பிரச்சனை உருவாகும். இப்போது நாம் பார்க்கும் சூழ்நிலை அப்படியொன்றுதான். ஏனென்றால் கடந்த சில நாட்களாக அமெரிக்க அதிபர் பகிரங்கமாகச் செய்த கருத்துக்கள், அதற்கு உடனடியாக மத்திய கிழக்கு நாடுகள் ஒவ்வொன்றாக அமெரிக்காவுக்கு விரிவான கடிதங்கள் மற்றும் தொலைபேசி செய்திகளை அனுப்புவது, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சொல்கின்றன. அது என்னவென்றால், ஈரான் சுற்றிலும் மீண்டும் ஒரு பெரிய மாற்றம் அல்லது மாறுபாடு ஏற்பட போகிறது. இந்த பிரச்சினை இப்போது மட்டும் தொடங்கியது அல்ல. இதன் வேர்கள் 2018 உள்ளன. அப்போது ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் ஈரானுடனான அணு ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது. அது மட்டுமின்றி ஈரான் மீது அதிகபட்ச அழுத்த பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இதனால் ஈரான் பொருளாதார அமைப்பு பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதன் பிறகு 2020 சோலிமானி என்ற நபரை கொலை செய்தார்கள். அன்றிலிருந்து ஈரான் தனது ஆதரவாளர்கள் மூலம் பழிவாங்கிக் கொண்டே வந்தது. ஆனால் 2024 அக்டோபரில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை செய்த பிறகு இஸ்ரேல் பழிவாங்கும் தாக்குதலை நடத்தியது. இதனால் மத்திய கிழக்கு பகுதி இன்னும் உக்கிரமாக மாறியது. வெறும் 10 நாட்களுக்கு முன்பு சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை ஒருமுறை நினைவு கூறுங்கள். அப்போது அனைவரும் நினைத்தது, இந்த முறை அமெரிக்கா நேரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது. அதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. ஆனால் கடைசி நிமிடத்தில் என்ன நடந்தது? அமெரிக்கா திடீரென பின்வாங்கியது. அப்போது சிலர் சொன்னார்கள், அமெரிக்கா பயந்து விட்டது என்று. மற்ற சிலர் சொன்னார்கள், அழுத்தத்தால் முடிவை மாற்றியது என்று. ஆனால் உண்மை அதோடு முடிந்து விட்டதா? அல்லது திட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டதா? அல்லது வெறும் மாற்றப்பட்டதா? இப்போது அந்த கேள்விகளுக்கு பதில்கள் மெதுவாக வெளியே வருகின்றன. ஏனென்றால் இந்த முறை அமெரிக்க அதிபர் தாமாகவே ஊடகங்கள் முன்பு நின்று சொன்னார். ஒரு பெரிய அமெரிக்க யுத்த கப்பல்கள் குழு அதற்கு தலைமை தாங்கும் USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பலுடன் சேர்ந்து வேகமாக இந்திய பெருங்கடல் நோக்கி செல்கிறது. இதன் இலக்கு ஈரான். இதோடு நிற்கவில்லை. பாரசீக வளைகுடா மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி சுற்றுப்புறங்களில் பெரிய அளவில் இராணுவ பயிற்சிகள் நடக்கப் போகின்றன என்றும் அறிவித்தார். இங்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யுத்த பயிற்சிகள் என்ற சொல் கேட்க சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதன் பொருள் மிக கடுமையானது. இது சாதாரண பயிற்சி அல்ல. யுத்தத்துக்கு முன்பு செய்யும் கடைசி சாதனை போன்றது. இப்போது கொஞ்சம் பின்னால் போவோம். 10 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலுக்கு தயாராக இருந்தபோது என்ன நடந்தது? அப்போது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அமெரிக்காவிடம் வந்து சொன்னன, தயவு செய்து எங்கள் நிலத்தை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் செய்யாதீர்கள். ஏன் அப்படி சொன்னன? ஏனென்றால் ஈரான் ஏற்கனவே தெளிவாக எச்சரித்திருந்தது. எங்கள் மீது தாக்குதல் நடந்தால் முதலில் அமெரிக்க தளங்கள் மீது அல்ல, அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த நாடுகள் மீதே நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அந்த நாடுகள் பயந்தன. அவற்றுக்கு தெரியும், ஈரான் ஏவுகணைகள் விழத் தொடங்கினால் அந்த இழப்பை தாங்குவது சாத்தியமற்றது. அங்கேயே அமெரிக்கா தனது திட்டத்தை இரவோடு இரவாக மாற்றியது. தாக்குதலை முழுமையாக ரத்து செய்யவில்லை. வெறும் நிலத்தில் உள்ள இராணுவ தளங்களை சார்ந்திருக்காமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தது. நேரடியாகச் சொல்ல வேண்டுமானால் இந்த முறை யாருடைய உதவியும் தேவையில்லை. சவுதி அரேபியா இல்லை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இல்லை, கத்தார் இல்லை. அமெரிக்கா தனது மிதக்கும் விமான தளங்கள், அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர் கப்பல்கள் மூலமே இந்த வேலையை செய்யப் போகிறது. இந்த சமிக்ஞையை அதிபர் தாமாகவே கொடுத்தார். இங்கேயே ஜனவரி 15 குறிப்பு வருகிறது. அந்த நாள் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அமெரிக்கா பெரிய தாக்குதலுக்கு தயாராகிறது என்று. ஆனால் அடுத்த நாள் ட்ரம்ப் திடீரென அறிவித்தார், ஈரான் என் வார்த்தையை கேட்டு 800 பேருக்கு விதித்த மரண தண்டனையை நிறுத்தியது. அதனால் நான் தாக்குதல் செய்யவில்லை. அப்போது பலரும் இந்த விளக்கத்தை நம்பினார்கள். ஆனால் இப்போது தெளிவாகிறது, அது வெறும் ஒரு சாக்கு மட்டுமே.
உண்மையான காரணம் மத்திய கிழக்கு நாடுகளின் பயம் மற்றும் அவற்றின் அழுத்தம். இங்கு இஸ்ரேலின் பங்கும் மிக முக்கியமானது. நெதன்யாகு என்ற நபருக்கு ஈரானுடன் நேரடி மோதல் அனுபவம் உண்டு. ஈரான் பழிவாங்கல் எவ்வளவு பயங்கரமானது என்பது அவருக்கு தெரியும். அதனால் இஸ்ரேல் அமெரிக்காவை எச்சரித்தது. நீங்கள் உயிர் பிழைக்கலாம், ஆனால் சுற்றியுள்ள நாடுகள் முழுமையாக அழிந்துவிடும். அது உங்கள் அரசியல் எதிர்காலத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கணக்குகளை எல்லாம் போட்டு அப்போது அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கியது. ஆனால் பின்வாங்கல் என்றால் முழுமையாக நிறுத்துவது அல்ல. வெனிசுவேலா நாட்டு உதாரணத்தை நினைவு கூறுங்கள். அங்கு மதுரோ என்ற நபரை பிடிக்கும் திட்டத்தை ஒரு நாளில் செய்யவில்லை. முதலில் தடைகளை விதித்தார்கள், பிறகு கப்பல்களுடன் தடுப்பு வைத்தார்கள், அதன் பிறகு வான்வழியை மூடினார்கள். அழுத்தத்தை யுத்தம் தவிர்க்க முடியாத நிலைக்கு கொண்டு சென்றார்கள். ஈரான் விஷயத்திலும் அதே வகையான முறை தெரிகிறது. ஈரான் எண்ணெய் விற்பனைகள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடக்கின்றன. இப்போது அங்கு அமெரிக்க யுத்த கப்பல்களை வைத்தால், ஒவ்வொரு எண்ணெய் டேங்கரையும் சோதனை செய்யத் தொடங்கினால் ஈரான் ரகசிய கப்பல்கள் வேலை செய்யாது. எண்ணெய் விற்பனைகள் நின்றால் ஈரான் பொருளாதார அமைப்பு மூச்சுவிட முடியாமல் போகும். அப்போது என்ன ஆகும்? ஈரான் அழுத்தத்தில் ஏதோ ஒரு தவறு செய்யும். ஒரு கப்பலை பிடிக்கும் அல்லது ஒரு அமெரிக்க தளத்தின் மீது தாக்குதல் செய்யும். அந்த ஒரு சம்பவத்தை அமெரிக்கா பயன்படுத்திக் கொள்ளும். நாங்கள் தாக்குதல் செய்யவில்லை, நாங்கள் வெறும் பதிலடி கொடுத்தோம் என்று சொல்லும். இப்போது மற்றொரு முக்கிய மையம் டியாகோ கார்சியா. இந்தியாவுக்கு தெற்கே மொரிஷஸுக்கு அருகிலுள்ள சாகோஸ் தீவுகளில் உள்ள இந்த தீவு பிரிட்டன் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சர்வதேச நீதிமன்றம் இது மொரிஷஸ் உடையதே என்று தீர்ப்பு சொல்லியது. இந்த விஷயத்தில் ட்ரம்ப் பிரிட்டன் மீது கோபம் காட்டினார். ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல்கள் சமயத்தில் அமெரிக்க யுத்த விமானங்கள் இங்கிருந்துதான் பறந்தன. இப்போது ஈரானும் அதே எல்லைக்குள் வந்துவிட்டது. ஈராக் யுத்தத்துக்கு முன்பு நடந்தது போல எச்சரிக்கைகள் முன்பே சென்றுவிட்டன. துருக்கி ஈரான் எல்லையில் பாதுகாப்பு மண்டலத்தை அமைப்போம் என்று அறிவித்து அகதிகளை உள்ளே அனுமதிக்கச் சொன்னது. யுஏஇ, கத்தர் தங்கள் நாடுகளில் அமெரிக்க தளங்கள் இருந்தாலும் சரி, நிலம், வான், கடல் எதையும் கொடுக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தின. காரணம் ஒன்றே, ஈரான் பழிவாங்கல் முதலில் தங்கள் மீதே விழும் என்ற பயம். இருந்தாலும் அமெரிக்கா பின்வாங்கவில்லை. கடலிலேயே ஈரான் ரகசிய கப்பல்களை தடுக்கும் முயற்சிகள் தொடங்கின. ஈரான் பதிலளித்த தருணமே உண்மையான மோதல் தொடங்கும். இஸ்ரேல் முழுமையாக தயாராக உள்ளது. தாக்குதல் நடந்தால் ஈரான் எப்போதும் பார்க்காத சக்தியுடன் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்தது. மொத்தத்தில் மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு பெரிய புயல் நோக்கி செல்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. மீதமிருப்பது ஒன்றே, நேரம். இந்த உக்கிரம் 2025 ஜூன் 12 தொடங்கிய 12 நாட்கள் யுத்தத்துக்கு பிறகு இன்னும் அதிகரித்தது. அப்போது இஸ்ரேல் தனியாக ஈரான் அணு வசதிகள் மீது தாக்குதல்களை நடத்தியது. பிறகு அமெரிக்கா சேர்ந்து ஃபோர்டோ, இஸ்பஹான், நடான்ஸ் மீது குண்டுகளை வீசியது. பழிவாங்கலாக ஈரான் அல் உடையிட் ஈரானுவ தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் செய்தது. ஆனால் உயிர் இழப்பு ஏற்படவில்லை. யுத்த இடைநிறுத்தத்துடன் அது முடிந்தாலும் ஈரான் அணுத்திட்டம் வெறும் சில மாதங்களுக்கு மட்டுமே பின்னால் சென்றது என்று சர்வதேச அணு அமைப்பு சொன்னது. இப்போது 2025 டிசம்பரில் பொருளாதார நெருக்கடியால் நாணய மதிப்பு சரிந்தது. விலைகள் ஏறியது. இதனால் ஈரானில் போராட்டங்கள் வெடித்தன. மக்கள் தெருக்களுக்கு வந்தனர். வெளியே தெரியும் போராட்டம், உள்ளே கொதிக்கும் மற்றொரு பெரிய வெடிப்பின் முன்னறிவிப்பு. அரசு போராட்டங்களை அடக்கி ஆயிரக்கணக்கானோரை கைது செய்தது. மனித உரிமை அமைப்புகள் 4200 பேர் இறந்தனர் என்று சொன்னன. ஜனவரி 2 ட்ரம்ப் ட்விட்டரில் பதிவிட்டு, போராட்டக்காரர்களை கொன்றால் அமெரிக்கா பாதுகாப்புக்கு வரும், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எச்சரித்தார். வெனிசுவேலாவில் மதுரோ கைது பிறகு ஈரானிலும் அத்தகைய நடவடிக்கை ஏற்படலாம் என்ற சமிக்ஞை கொடுத்தார். வளைகுடா நாடுகள் தாக்குதல் செய்யாதீர்கள், உயிரிழப்பு ஏற்படும் என்று கோரின. ஆனால் ஜனவரி 28 ட்ரம்ப் மீண்டும் பதிவிட்டு,
பெரிய இராணுவ குழு ஈரான் நோக்கி செல்கிறது. அணு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அடுத்த தாக்குதல் இன்னும் கொடூரமாக இருக்கும் என்று எச்சரித்தார். அமெரிக்கா பாதுகாப்பு துறையில் திட்டங்கள் தயாராகின. ஈரான் பாதுகாப்பு படைகள், அரசு வசதிகள் மீது இலக்கு தாக்குதல்கள், வங்கிகள் மீது சைபர் தாக்குதல்கள், இன்னும் கடுமையான தடைகள். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி, நாங்கள் பழிவாங்குவோம், இராணுவ படைகள் தயாராக உள்ளன என்று எச்சரித்தார். இருப்பினும் இடைத்தரகர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன என்று சொன்னார். இது ஈரானில் புரட்சியை தூண்டலாம். போராட்டங்களில் அரசு சின்னங்கள் அழிக்கப்படுகின்றன, இணையத்தை தடுக்கின்றனர், ஸ்டார்லிங் சிக்னல்களை நிறுத்துகின்றனர். யுத்தம் நடந்தால் எண்ணெய் விலைகள் வானத்தை தொடும், உலக பொருளாதார அமைப்பு பாதிக்கப்படும், அகதிகள் துருக்கி ஈராக்குக்கு பரவுவர், பிராந்திய ஸ்திரத்தன்மை சரியும், ஈரான் ஏவுகணை திட்டம் மீண்டும் கட்டமைக்கப்படும், அணு ஆசைகள் உயிரோட்டமாக இருக்கும். IAEA ஈரான் விதிகளை மீறுகிறது என்று சொன்னது. ட்ரம்ப் இலக்கு அரசு மாற்றம் என்று இஸ்ரேல் மதிப்பீடு. அமெரிக்கா பாதுகாப்புத்துறை பெரிய பிரச்சாரத்துக்கு தயாராகிறது. இது மத்திய கிழக்கை முழுமையாக மாற்றிவிடும். மக்கள் துன்பப்படுவர், நாடுகள் அஸ்திரமாகும், அமைப்புகள் சரிந்துவிடும். ஆனால் ட்ரம்ப் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் என்று உதவி வரப்போகிறது என்று சொல்கிறார். இது முழு அளவிலான மோதலுக்கு ஒரு அடி தொலைவில் உள்ளது.